அதிமுகவுடைய என்னென்ன செய்யல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நேற்று கனிமொழியும் வந்து இந்த விஷயத்த வந்து இந்த சைனாவுடைய பிளாக் அதுல போட்டிருந்தது, இந்த பிரைம் மினிஸ்டர் வந்தப்போ அப்படி போட்டிருக்கிறத எப்படி பார்க்கறீங்க? இது வந்து எந்த அளவுக்கு அவர்கள் பாருங்க, அதாவது இந்த நாட்டு குறிப்பாக நம்மளுடைய குலசேகரப்பட்டினத்தில் ISRO-னுடைய ஒரு லான்ச்சிங் சென்டர், மினி லான்ச்சிங் சென்டர், சின்ன சின்ன ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் அங்க நிதி ஒதுக்கி அந்த லான்ச்சிங் சென்டரை தொடங்கி வைக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு திமுக காரங்களுக்கு அறிவில்லைன்றது இதுல இருந்து காட்டுது. அதாவது ஒரு சைனாவுடைய கொடிய அந்த ராக்கெட், இன்னைக்கு இந்தியா வந்து ஸ்பேஸ்ல பயணியராக இருந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்துல எந்த நாடு கூட இன்னைக்கு அந்த சவுத் போலுக்கு போக முடியல, எந்த நாடும் போகல. முதல் நாடாக நம்மளுடைய பாரத நாடு போயிருக்கிறது. நாம் பாரதியன் என்று சொல்ல வருவதற்கு ஒவ்வொருவரும் கௌரவமான கர்வம் கொள்ளுகின்ற அந்த தருணம். அந்த நேரத்தில் திமுகவினுடைய ஒரு சில்லற அரசியல், திமுகவினுடைய இயலாமை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேச துரோகத்தை தான் சைனாவுடைய கொடியை போட்டு பாட்டதை அவர்கள் இதை காட்டுகிறது என்பது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரா இருப்பா. நம்ம தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கிராமம் மூளை முடுக்கெல்லாம் ட்ரக்ஸ் பரவி இருக்கிறது. இதுல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாம் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கண்டுகொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகியே அதை கடத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட முன்னாடி 2000 கோடினாங்க, 3000 கோடினாங்க, 4000 இப்ப 20,000 கோடின்றாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்த இடங்களை ஜாஃபர் சாதிக் ஆகட்டும், அவர்கள் சம்பந்தமான இடங்களை இன்னும் சோதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் NCR. அப்போ இன்னும் அந்த சோதனை எல்லாம் செய்யும்போது இன்னும் எவ்வளவு திடுக்கிடும் தகவல் எல்லாம் வருவதற்கு இருக்கு.